கரும்பு சாரை வச்சு அரைச்சா மயக்கலாம் யாரையும். ஆமா, அரைத்தி வெயில் படாத நிழலிலே உலர்த்த வேண்டாம். ஏன்னா வெயிலிலே வைத்தால் அதன் வேகம் குறைந்து விடும் என்று சொல்லி நிழலிலே வைத்து உலர்த்தி அப்படி ஒரு சின்ன சின்ன குளிர்ச்சிகளாக உருட்டி மனசுக்குள்ள இருக்கிறார். இந்த வேதிய மேலவருக்கு எப்படியாவது இந்த குளிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று மகளை அழைத்து சொல்கின்றாள். மகளே லட்சுமி, அம்மா இங்க வாமக்கா. என்னம்மா? இன்னைக்கு வருவாரா அவரு? யாரு? வேதியரா? அந்த வேதியர் வேலவர் வருவாராமா? அவர் ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருந்திட மாட்டாரு. இன்னைக்கு நீ அவருக்கு பால் கொடுக்க வேண்டும். சரி அம்மா. பால் குடிச்ச வாய் புளிக்கும். உடனே இந்த வெத்தலை சுருளை கொடுக்க வேண்டும். வெத்தலை கொடுக்கணுமா? மகளே லட்சுமி, வெத்தலையை கொடுத்தா மட்டும் போதாது. வெத்தலையை சாப்பிட்டு விட்டு ஒரு துளி உமிழ் நீரை கீழே துப்ப விடக்கூடாது. அதான் முக்கியம். சரி அம்மா, உன்னுடைய சாமர்த்தியத்தால் அதை செய்து கொள். இதோ பிடித்துக் கொள். அப்படியே ஆகட்டும். சரி. அதானே நீங்க எங்க போறீங்கம்மா? நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரேன்டி. சரி அம்மா, பார்த்து பதமா வாங்க. வயசான காலத்துல உங்க சின்ன ஜெர்சிகள சொல்லி கடைசில இருக்க வேண்டும். நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி, போறது போற கொஞ்ச நேரம் ஆவி வா. அதுரி சொல்லையடி செய்யணும். அங்கே தங்கிட்டு நாளை காலையில வரேன். அப்படியே ஆகட்டும்மா. அப்படியே ஆகட்டும் வேண்டி இந்த சிவகாமி ஆகப்பட்டவள் சென்ற பின்பதாக அங்கே அந்த மறையவன் வருவன்றா. லட்சுமி யார் அது? லட்சுமி நீங்களா? இந்த காலங்காத்தாலே வந்துட்டேனே. ஆலயத்துக்கு போறேன். பூஜை எல்லாம் முடிஞ்சதா? பூஜை செய்ய மனமில்லை. பக்த ஜனெல்லாம் எப்படி கூட்டமா இருந்ததா? கூட்டம் இருந்துச்சு, கதவை பூட்டி போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கோயிலுக்கு லீவ் விட்டேன். லீவா? ஆமா சாமி. என்ன காலங்காத்தாலே வந்துட்டேனே. லட்சுமி, உன்னை பார்க்காம வீட்ல இருக்க முடியலடி. எனக்கு தான் அப்படி இப்படி இருக்குதுன்னு பார்த்தா சாப்பாடு போட்டு சாப்பாட்டுல மூஞ்சி தான் தெரியுது. என்னத்துல? சாப்பாட்டுல. அப்படியா? தட்டை கிளம்புனா தட்டுல முகம் தான் தெரியுது. ஏ அப்பா. கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியில முகம் தான் தெரியுது. கண்ணை மூடுனா அங்கேயும் நீ தான் வர கனவுக்குள்ள. அப்பா, எங்க பார்த்தாலும் லட்சுமியா தெரியுற. என்னால இருக்க முடியல வீட்டுல. லட்சுமி, என்ன வீட்டுல உங்க அம்மா வேற இல்ல. எங்க அம்மா இல்ல. வசதியா போச்சு. அண்ணனும் இல்ல. ரொம்ப வசதியா போச்சு. அப்படியா? மச்சான் எங்க போயிருக்காங்க? அவங்க வெளியூருக்கு அட்வான்ஸ் வாங்க போயிருக்காங்க. அப்படியா லட்சுமி? நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம். ஆமா, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. சரி. வெளியில நின்னு பியான் முடி முடிச்சிட்டு நிக்கிறீங்களே. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க. அதனால நீங்க ஆத்துக்குள்ள வாங்க சுவாமி. எனக்கு முன்ன பின்ன வந்து பழக்கம் இல்லடி. அப்படியா? அவன் இவரெல்லாம் இருக்க டக்குனு போயிருவாருன்னா அவனுக்கு பழக்கம். எனக்கு யார வீட்டுக்குள்ளேயும் போய் பழக்கம் இல்லடி. பாருங்க. ஆமா, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. அப்படி அந்த வேதியன் வீட்டுக்குள் சென்றான். அக்குமா, இது பஞ்சனை மெத்தையிலே அமர்ந்து கொள்ளுங்க. சரி. அமர்ந்துட்டேளா? அமர்ந்தாச்சு. எங்க அம்மா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி பராம்பசு பால் கறந்தி கற்கண்டு பனங்கற்கண்டு ஓட்டு காய்ச்சி வச்சிருக்காங்க. கையால கொடுக்கும்போது குடிக்காம இருக்கிறாடி பால். அதானே, இந்த பாருங்க, இங்க எங்க அம்மா உங்களுக்கு காய்ச்சி வச்சிருக்காங்க. இதுல முங்க பக்குவமா குடிங்க முதல்ல. சரி சரி. குடிச்சிட்டேளா? குடிச்சாச்சு. பாருங்க, என்ன பால் சாப்பிட்ட வாய் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமா. பாருங்க, என்ன நீங்க தாம்பலம் தரிப்பீரா? லட்சுமி, அதாவது வெத்தலை சாப்பிடுவீங்களா? நமக்கு தெரியாதோ. என்ன அந்த வெத்தலை பாக்கிதெல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஆச்சாரம்டி. அப்படியா? ரொம்ப கோத்திரம். அப்படியா? ஆமா. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப கோத்திரமான குடும்பத்துல உள்ளவண்டி. ஆமா. நீங்க வெத்தலை சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுடி. என்னங்க? என்ன பாருங்க, என் மீது உங்களுக்கு உண்மையிலேயே பாசமும் நேசமும் அன்பும் இருந்துமையாரா? அதான் இந்த வெத்தலையை நீங்க எப்படியாவது நீங்க சாப்பிடணும். லட்சுமி, என்ன சொல்லிவிட்ட? உன் கையால விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிடணும்டி. அப்படியா? இந்த வெத்தலையை தானே சாப்பிடணும். இந்தாங்க முதல்ல. என்ன ஆனா வெத்தலையை சாப்பிடுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த வெத்தலையை சாப்பிடணும். விஷத்தை கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன் லட்சுமி. சாப்பிட்டுட்டேனா? பாருங்க, உமிழ்நீரை வெளியே உமிழ்ந்துடாதீங்க, விழுங்கிருங்க. என் மேல பாசம் உண்டுனா நீங்க அந்த உமிழ்நீரை அப்படியே விழுங்கிடணும். லட்சுமி, உழுங்கியாச்சு. விக்கி செத்துறாதீங்க. லட்சுமி, பாருங்க, உமிழ்நீரை விழுங்கிட்டேலா? அப்ப உண்மையிலே என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரே மயக்கமா வருது. மயக்கமாவா? மடி மீது தலை மீது கொஞ்சம் உறங்கலாமா? ஓஹோ, அப்படி என்று மருந்தாண்டு விளை செல்கின்றதா? எப்படி வரங்கில் எப்படி வீட்டமல்ல மறந்தாலோ 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 இளதரமார் உறவானோ உறவானோ இளதரமார் உறவானோ உறவானோ மறந்தாலோ மறந்தாலோ
அப்படியே லட்சுமி கிட்ட வர லட்சுமி ஏறெடுத்து பாக்குறா ஏன்னா மருந்து உள்ள செஞ்சு வேலை செய்யலாம் லட்சுமி நீ போட்டிருக்கிய கழுத்துல செட்டு செட்டா மாட்டிருக்கிய லாங் அந்த மாலை ஆமா அந்த மாலை எங்க வாங்கின மாலை இந்த மாலை இதான் ஆமா மண்டகாட்டு திருவிழாக்குல வாங்கினேன் ஓ கல்யாணி கவரிங்க யாரு கல்யாணிக்கு ஆமா ஆமா லட்சுமி முதல்ல அந்த மாலை கழுதிய கையில தா எதுக்கு உனக்கு தங்கத்துல ஆசை செய்ய கொடுத்திருக்கேன் வேண்டாம் ஜாமி உனக்கு தங்கத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் தங்கத்தாலே உன்னை அலங்கரிச்சு விட போறேன் தங்கமா தங்கம் தான் எனக்கா ஆமா எனக்கு மட்டும் கொண்டு வராதீங்க லட்சுமி லட்சுமி எங்க அம்மாவுக்கு சேர்த்து கொண்டு வாங்க இந்த தங்க சிலையை பெற்றதே அந்த சிலை தானே ஆமா 2 சிலையை சேர்த்து தான் அலங்கரிக்க போறேன் லட்சுமி நான் உடுத்திருக்கிய சேலை ஆமா இது எங்க வாங்குனது இதுவா ஆமா போன பொங்கலுக்கு ரேஷன் கடையில வந்த சேலை ரேஷன் கடை அந்த இலவச சேலையா ஆமா லட்சுமி என்ன முதல்ல இந்த சேலையை அவுத்து அங்க போடு ஐயோ அபச்சாரம் லட்சுமி உனக்கு காஞ்சிபுரத்துல பட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன்டி என்னது காஞ்சிபுரம் பட்டா ஆமா எனக்கா அப்படியா எனக்கு பட்டு வாங்க நீங்க காஞ்சிபுரத்துக்கு போறீங்களா இந்த ஆர்டர் கொடுத்திருக்கேன் அடே அப்பா லட்சுமி நீ சும்மா இருக்க கூடாது சரி 24 மணிக்கூற மேக்கப்ல தான் இருக்கணும் நான் எப்பெல்லாம் வந்து பாக்குறேன்னு உன்னை என் மனசை குளிர வைக்கணும் என் உயிரே வாங்கிட்டதான் இருக்கு லட்சுமி அப்படியா ஆமா சரிதான் அப்படி என்ன இந்த மறந்து உள்ள போக போக அவனுக்கு இந்த லட்சுமி மீது காதல் அதிகரிக்கிறது ஏற்கனவே அவனுக்கு காதல் உண்டு ஆலயத்துக்கு வந்து பூசை வச்சாலும் லட்சுமியாய நமக தவிர வேற ஒண்ணும் சொல்ல மாட்டான் இது வரைக்கும் சிவாய நமகன்னு சொல்றான் லட்சுமியாய நமக லட்சுமியாய நமகன்னு சொல்றான் ஆமையா ஆலயத்துல ஒழுங்கா பூசி மாறி போச்சு ஆலயத்துல ஒழுங்கா பூசி வைக்க மாட்டான் பூசை வைப்பானே ஆமா காதல் மயக்கம் அதானே ஆமா மயங்கிட்டான் சரி அப்படி இருக்கின்ற போது பார்த்தான் இந்த மறையவனாகப்பட்டவன் என்ன செய்யறான் செய்யணும் பாருங்கள் ஆசை கொண்ட பாப்பானோ ஆசை கொண்ட பாப்பானோ ஆசை கொண்ட பாப்பானோ அவனுடைய உடமையலா அவனுடைய உடமையலா ஆசை கொண்ட பாப்பானோ ஆசை கொண்ட பாப்பானோ ஆசை கொண்ட பாப்பானோ அவனுடைய உடமையலா அவனுடைய உடமையலா கோவில் மோடல் அத்தனையோ கொள்ளையிட்டவன் தான் கொடுத்தார் உண்டியலை தான் உடைத்தாய் உண்டியலை தான் உடைத்தாய் உண்டியலை தான் உடைத்தாய் முதலெடுத்து தான் கொடுத்தாய் முதலெடுத்து தான் கொடுத்தாய் உண்டியலை தான் உடைத்தாய் உண்டியலை தான் உடைத்தாய் உண்டியலை தான் உடைத்தாய் அதையெல்லாம் தான் கொடுத்தாய் உதையெல்லாம் தான் கொடுத்தாய் அப்படின்னு நினைக்கிறான் இந்த மறையவன் சரி ஆலயத்திற்கு வருகிறா அதற்கு வீட்டுக்கு வருகின்றான் வீட்டுக்கு வந்து